இருக்கோம். ஆத்தூர் கோட்டையில் இருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆத்தூரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கிட்ட ஒரு கோட்டையை பற்றி நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய விவரங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே சொல்கிறேன், வாங்க எப்படின்னா. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு கிஷோர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இருக்கோம். ஆத்தூர் கோட்டையில் தான் இருக்கோம். ஸோ என்னன்னா ஆத்தூர் கோட்டை திடீர்னு போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடியோ ஆத்தூரில் இருக்கிற சிறப்பெல்லாம் பற்றி போட்டுருக்கோம். ஸோ நம்ம ஆத்தூரில் இருக்கிற வியூவர்ஸ்லாம் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஆத்தூர் கோட்டையை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆத்தூர் கோட்டைன்றது ஒரு 300-400 வருஷம் பழமையானது. ஸோ இது யாருக்கும் தெரியாமல், ஆத்தூரில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. இவர் வந்து மையாத்தூர் பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் கார்த்திக். சொல்லுங்க, நீங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவரு அவரோட ஃப்ரெண்டு, இவரும் மையாத்தூரோட ஒரு அட்மின் தான். சரி வாங்க நம்ம கோட்டைக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ அந்த கோட்டைக்கு வந்து இப்போ மெயினான என்ட்ரன்ஸ்லாம் உள்ள வெளியே இருக்கு, அதை நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த கோட்டையோட உள்ள வர இடம். கோட்டையோட முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். இது வந்து நெற்களஞ்சியம், அந்த நெல், இந்த தானிய கடங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கடங்கு. ஸோ இது இங்கே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னாங்க, இது ஏதோ தர்பார் மண்டபம்னு சொன்னாங்க. இது ஒரு தர்பார் மண்டபம்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஒரு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷினை என்ன ஏது அப்படின்னு வந்து அவங்க சொல்றேன், வாங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபுல்லுமே கல்லால கட்டப்பட்டிருக்காங்க. அந்த பெரிய பெரிய பாறாங்கல்லால கட்டப்பட்டது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கல்லுலாம் கட்டுறதுக்கு அப்போதைக்கு சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணல. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து சுண்ணாம்பு கல்லை வச்சு அரைச்சி இதுல வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் இது பண்ணாங்க. பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஸோ அந்த காலத்து மிஷின் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா அந்த மிஷின். ஸோ அது இப்போ வந்து நல்ல நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நெற்களஞ்சியம். இது வந்து பார்த்தீங்கன்னா தானிய கடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த தானிய கடங்குல வந்து அவங்க ராஜாக்கள்லாம் வந்து அவங்க பொருள், அவங்க தானியம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இதில் சேமிச்சு வைக்கிற இடம். ஸோ வாங்க அந்த இடத்துல நான் போய் ஏறி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் இந்த நெற்களஞ்சியம். ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. கீழே ஏதோ பைப்லாம் போட்டு வச்சிருக்காங்க. தர்பார் மண்டபம், அங்க போய் பார்ப்போம். தர்பார் மண்டபத்தில் அப்படி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அங்க போய் பார்ப்போம், அங்க வச்சிருக்க பொருளை பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அவங்க இப்போ இருக்கிற இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள உலகம் இது உள்ள. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பொழுதுபோக்கு இடமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ராஜா குளம், அடுத்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடியே ராணி குளம் இருக்கு. ஸோ ராஜா குளம்னா ராணி குளம்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க, ராஜா வந்து குளிச்சு அந்த ஒரு ஸ்பெண்ட் பண்ற இடம், அதுதான் இந்த இடம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வாங்க உள்ள போவோம் வாங்க. ஓரளவுக்கு பராமரிப்புலாம்
மைசூர் மூன்றாம் போர் வந்துச்சு. ஸோ அந்த போரும் போது தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றினாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்த கைப்பற்றும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து இந்த இடத்த வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களோட பீரங்கி, அந்த பொருட்கள்லாம் வைக்கிற இடமா இந்த வந்து ஆத்தூர் இடம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1862 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லாக டோட்டலாக விட்டுட்டாங்க. இந்த இடத்த எதுக்குமே ஆகாத மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ஆத்தூரோட ஒரு என்ன சொல்கிறது, ஆத்தூர்ன்ற ஒரு கோட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த நாட்டில் அப்போ வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து அவங்க வந்து தயாரிக்கிற குண்டு, அதோட மருந்து பொருட்கள்லாம் தயாரிக்கிற இடம் வந்து அந்தாண்டு இருக்குது. ஸோ அதையும் ஒரு பண்ணையில் இருக்குது, தோப்புல இருக்குது. ஸோ அதையும் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ இங்கே வாங்க, சும்மா இந்த லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். இங்கே கொஞ்ச நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த கோட்டையோட இடம் பார்த்தீங்கன்னா 62 ஏக்கர். ஸோ 62 ஏக்கர் இப்போ இருக்குன்னா இல்லைங்க, பார்த்தீங்கன்னா இப்பயே பாதி ஆக்கிரமிச்சு ஏதோ செடியெலாம் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து கோட்டையோட இருந்து ரைட் சைடு வந்து அந்த இதுலேருந்து ரைட் சைடு வந்துட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்குது, அது மேலே தான் ஏறி போக போகிறோம். ஸோ அந்த படிக்கட்டு காமிக்கிறேன் இப்போதும் படிக்கட்டு. ஸோ இந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்ப்போம். படிக்கட்டு மேலே ஏறுது. ஸோ இந்த படிக்கட்டு எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னா, இந்த வந்து இந்த வாட்ச் டவர் அப்படின்ற மாதிரி இது வாட்ச் டவர் போகிறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா வசிஷ்ட நதி. ஸோ இது வந்து அங்கே தான் இதான் பஸ் ஸ்டாண்ட், ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. அதுலேருந்து இந்த இடத்துல ஒரு பாதை வருது, இதில் வந்தால் கூட நீங்கள் கோட்டைக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த வாட்ச் டவர், கோட்டையோட வாட்ச் டவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் டவர் மட்டும் இல்லாமல் இந்த ராஜா ராணிகள் வந்து ஈவினிங் டைமில் இந்த இடத்துல உட்காந்து இந்த ஆற்றோட அழகை பார்க்கறதுக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஆற்றுல அவ்வளோ தண்ணி போயிருக்கும், இப்போ எந்த தண்ணி போகுதில்ல, டிச்சி தண்ணி மட்டும் தான் போகுது. கோட்டையோட மேற்கு சைடு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்துடுவோம். ஸோ அங்கெல்லாம் போவானா விபரீத விளையாட்டானா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகழி, கடைசியில் எனக்கு தெரிஞ்சு இது அகழி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 மீட்டராச்சும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 20-25 மீட்டராச்சும் இருக்கும். ஸோ வசிஷ்டன்லேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த உள்ளே வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த அகழி வந்து கோட்டையை சுற்றியும் இருக்குது, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த அகழி வந்து ஒரு 20 மீட்டராச்சும் இருக்கும். 20 மீட்டர்லேருந்து 30-40 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி விட்டு முதலைகள்லாம் இதில் விட்டுருவாங்க. ஸோ முதலைகள்லாம் விட்டு வெளியாளுங்க இந்த வேற யாராச்சும் வந்தாலும் அந்த முதலைங்க கடிச்சு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் அப்படியே அதை தாண்டி வந்தாலும் இந்த மதில் சுவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி. அதோட இந்த மதில் சுவர் அகலம் பார்த்தீங்கன்னா 15 அடி. அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேற்கு வாசல் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராஜாவோட சமாதி, ராணியோட சமாதி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரிட்டிஷருக்கு ஒரு தூண் வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு மேலே வந்து பார்த்தா, ஸோ கோட்டையிலேயே இந்த இடம் தான் ரொம்ப ஹைட்டான இடமா இருக்குது. ஸோ அப்படி என்னன்னு பார்த்தா இங்கே வாங்களேன், இந்த ஹோல் காமிங்க. இப்போ இந்த ஹோல் எதுக்குடா, இவ்வளோ பெரிய கல் எதுக்குடா ஹோல் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, பீரங்கி வந்து இந்த இடத்துல வச்சிருவாங்க. பீரங்கி வச்சுட்டாங்கன்னா இப்படி சுற்றுறாங்க, ஒரு 360 டிகிரி சுற்றலாம் இந்த பீரங்கி வச்சுட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அங்கங்கே பீரங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம சுற்றியும் கண்காணிச்சிக்கலாம். இது வந்து கோட்டையோட ஹைட்டான பிளேஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோட்டை மற்ற இடத்தோட இந்த இடம் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. வாங்க, வேணும்னு நான் அவங்களோட சமாதி எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். வாங்க போவோம். கோட்டையோட வடக்கு புற வாசலில் தான் இருக்கும். ஸோ இந்த வாசல் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஸோ சின்ன அளவில் தான் இருக்குது இந்த வாசல். ஸோ இந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் சொல்ல வந்துடும். இந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா ஔவையார் மேடுன்னு இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. ஸோ அங்கேருந்தா இந்த இடம் கல்லுலாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையே அதில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டையோட சிறப்பு அதோட சொல்கிறவங்க வந்துட்டேன். இந்த கோட்டையில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு, கோட்டை ஈஸ்வரன் கோயில்ன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில். இந்த மாதிரி 3 கோவில் கோட்டைக்குள்ளேயே இருக்கு. இந்த 2 கோயிலும் வந்து ஒரு பெருமை வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. வாங்க, இந்த கோட்டை வந்து பொழுதுபோக்கு இடமா இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ராஜாக்கா. ஸோ இப்போ வந்து இது ஒரு மெயின்டெனன்ஸ், இதில் வந்து ஏதோ சேதாரம் அடைஞ்சிருச்சு அதுன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாடுறது, ஆடுறது, நடனம் ஆடுறது அந்த மாதிரி இடமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்கள் வரும்போது பிரிட்டிஷர் காலத்தில் இது வந்து கிறிஸ்துவரோட வழிபாட்டு தலமாக இது அப்போ இருந்துச்சு. வாங்க, இது ஃபுல் ரிவ்யூ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். கோட்டையோட தென்புறத்தில் இருக்கும், தென்புற வாசலில் தான். ஸோ
ஸோ இந்த கோட்டையோட மதில் சுவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 அடி ஹைட்டு. அதுக்கப்புறம் அதோட அகலத்தை பார்த்தீங்கன்னா 15 அடி அகலம். கோட்டையோட மெயின் வாசல் இதுதான் அந்த கோட்டையோட மெயின் வாசல். ஸோ இந்த வாசல் மட்டும் தான் இருக்கு. இதை சுற்றி இருக்கிற அந்த அரண்லாம் சேதாரமாகி உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்குள்ளதான் கோட்டை அப்போ அந்த காலத்தில் உள்ள போற மாதிரி இருந்திருக்கும். பக்கத்துலேயே கோயில் எல்லாமே இருக்கு. இதோ கோட்டையில இருக்கிற லாஸ்ட் நெற்களஞ்சம். ஸோ 3 நெற்களஞ்சம் பார்த்தாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து நல்ல நிலைமையில இருக்கு, 1 வந்து இடிஞ்சிருந்துச்சு. ஸோ இது அடுத்த ஒரு நெற்களஞ்சம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஸோ ஓகே பாய் வியூவர்ஸ், இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும். வாடாமச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற ரெட் கட் பட்டன் அழுத்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நிறையா பண்ண ஆரம்பிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கு, இல்லை இதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு ஃபால்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த இடத்துக்கு வந்து vlog பண்றேன். இது மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும்னா நீங்க இந்த வீடியோஸை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே லிங்க் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது மையாத்தூர் பேஜ்ல இருந்து கார்த்திக் வந்திருக்காரு. ஸோ அவங்களோட பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய் வியூவர்ஸ். எப்படி எனக்கு